ஹலோ எவ்ரிவான். பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பாருங்கள். மெக்கானிசம் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம வந்து சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. அதாவது இப்போ சைக்ளோ அடிஷன் அப்படின்னாவே அங்கே 2 ரியாக்டன்ட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ரியாக்டன்ட்டு தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட் வந்து பாருங்களேன், அதாவது இந்த மாதிரி தான் நமக்கு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் நடந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹீட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகலாம், இந்த பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பிரேக் ஆகலாம். ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். இந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு ரிங் ஓப்பனிங் நடந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோசைக்ளிக். இப்போ அகைன் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்னாகும், இந்த பாண்ட் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்துடும். இந்த பாண்ட் வந்து உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேம் ரியாக்டன்ட்டே நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இது வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரியாக்ஷன் நடந்து நமக்கு ஒரு சைக்ளிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி இது வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன். அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை நான் இங்கே இருக்கிறத எழுதிக்கிறேன். நமக்கு ரியாக்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்ஸ்டிடியூயண்ட்டாக 2 குரூப் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது அபோவ் த பிளேனில் இருக்குது, இது வந்து பிலோ த பிளேன் இருக்குது. ஓகேங்களா? CHO. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ரிங் ஓப்பனிங் நடந்து நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்குங்க. இதே மாதிரி தான் கிடைக்கும். ரியாக்டன்ட்டு நான் இங்கே இருக்கு, நான் அப்படியே எழுதிக்கிறேன். COOME CHO. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபோரன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபோரன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஃபோரன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை பை பாண்ட் எத்தனை இருக்குது, 2 பை பாண்ட், ஒவ்வொன்றிலையும் வந்து 2 எலக்ட்ரான்ஸ், அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல 4Nல வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 4 × 1 நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஏன் வந்து 4N + 2 வராது அப்படின்னா இப்போ வந்து இங்கே நீங்கள் 0 கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே 0 ஆயிரும். 1 கொடுக்கும்போது தான் கரெக்டாக 4 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 4N + 2 சிஸ்டம் அப்படின்னு ஏன் வராதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், +2 = உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிரும், 6 எலக்ட்ரான் கிடச்சிரும். ஸோ இங்கே 6 எலக்ட்ரானாக இன்வால்வ் ஆயிருக்கு இல்லை, 4 எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4N சிஸ்டம். அப்போது இந்த எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது இல்லைங்களா? அதாவது ரிங் ஓப்பனிங் ரிங் க்ளோசிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோரன் சிஸ்டம். அப்போது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனுக்கான ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? அதாவது இப்போ ஃபோரன் சிஸ்டமாக இருந்து தேர்மல் கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கான் ரொட்டேஷன் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரிங் ஓப்பனிங்கோ இல்லை ரிங் க்ளோசிங்கோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன்னா நமக்கு ஃபோரன் சிஸ்டத்துக்கு டிஸ்ரொட்டேஷன் அப்படிங்கிறது வரும். இந்த இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை இது ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிளை வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், நமக்கு வந்து ஃபோரன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு கொஷின்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்மல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எந்த ரொட்டேஷன் மூலிமா ரிங் ஓப்பனிங் நடந்திருக்கும் அப்படின்னா கான் ரொட்டேஷன். அப்போது கான் ரொட்டேஷன். இப்போ இந்த ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் பாருங்களேன், 4 எலக்ட்ரான் கான் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்கும். இதில் ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 4n சிஸ்டம், 4 எலக்ட்ரான் கான் ரொட்டேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கான் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்து சரியான ஆன்சர். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எலிமினேஷன் மெத்தட் மூலிமா நம்ம ஈஸியாக 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாங்க. எப்படின்னா இந்த சி ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், டியும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டுலேயுமே இந்த ஏ ஆப்ஷன் இல்லை. ஸோ நமக்கு வந்து ஒன்று ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருக்கும், இல்லாட்டி பி ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது ரெண்டையும் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடச்சிருக்குங்களா. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். above the planeல COO-ME குரூப் இருக்குது. below the planeல வந்து இந்த CHO இருக்குது பார்த்தீங்களா, ஆல்டிஹைடு. இதை வந்து C++OH இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீட் இங்கே வந்து ஜென்ரலாகவே கொடுத்துட்டாங்க நமக்கு ரியாக்டண்ட்டில். இங்கே ஹீட் கொடுத்து நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரிங் ஓப்பனிங் நடந்து ரிங் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு இல்லைங்களா. 4 மெம்பர் ரிங் வந்து ரியாக்டண்ட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ப்ராடக்ட்டில் எவ்வளோ இருக்குது, 6 மெம்பர் ரிங்காக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு. இப்போ இங்கே ஹீட் கொடுத்துட்டாங்க ஜென்ரலாக. ஸோ ஹீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த பாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது C++O இந்த பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்டு இங்கே வந்துடும். இந்த பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல ஓ இருக்கா. ஸோ இந்த மாதிரி நமக்கு 6 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த பாண்ட் வந்து இங்கே வந்துடுச்சு அப்படின்னா இந்த COO-ME அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிரும். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபைனல் ப்ராடக்டாகவுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4n+2 இங்கே வந்து டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குங்க. 6 எலக்ட்ரான் அப்படிங்கும்போது இது 4n+2 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு கீழே வந்துருங்களா. ஏன்னா 4ல் வந்து 4n போது நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ வந்து இது வந்து 6 எலக்ட்ரான் சிஸ்டம். அப்போது 4n+2 எலக்ட்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்மல் கண்டிஷன்னா நமக்கு என்ன ரொட்டேஷன், டிஸ் ரொட்டேஷன். அப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ் ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்கல்ல 6 எலக்ட்ரான் டிஸ் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஸ்டெப்பில் ஆன்சராக கிடச்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பியில் இருக்குது. ஏஎன்சின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பி அப்படிங்கிறதா இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா ஒருக்கா வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க, மறக்காமல் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரியாக்ஷனை நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.